ரிவிஷன் எக்ஸாம்ல நமக்கு 5 மார்க்லயும் 8 மார்க்லயும் ஹை வெயிட்டேஜ் மார்க் இருக்கு. எதனால சொல்றேன்னா, நீ 1 மார்க் 2 மார்க் ப்ரிப்பேர் பண்ணா கூட அவ்வளோ மார்க்ஸ் கவர் பண்ண முடியாது. 5 மார்க்ல 5 × 10 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். 8 மார்க்ஸ்ல 2 கொஸ்டின் 16 மார்க்ஸ். அப்போ இங்கேயே 66 மார்க்ஸ் நீ ஈஸியா எடுத்துடலாம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ் தான் உனக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே ப்ராக்டிகல்ஸ் முடிச்சுன்னா அடுத்து பப்ளிக் எழுத போறேன். ஸோ ஸ்கூல்ல எழுத போற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபுல் டெஸ்ட் இதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டேரக்டா பப்ளிக் தான். நீ வீட்டில் எத்தனை பிவைக்யூ வந்து உனக்காக நீ எழுதி பார்த்தாலும் இதுதான் ஸ்கூல்ல நீ லாஸ்டா எழுத போற ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் எக்ஸாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி ஹை வெயிட்டேஜ் 66 மார்க் இதுல இருந்து மட்டும் கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், கிராஸ் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் அந்த ஆரோ டயக்ராம் டேபிள், அதுல இருந்து ஒவ்வொரு 5 மார்க் ஒவ்வொரு எக்ஸசைஸ்ல இருந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதை படிச்சா கண்டிப்பா உன்னால 2 கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரா கொஸ்டின் நம்பர்லாம் நோட் பண்ணி படிச்சுடு. இதோட பிடிஎஃப் கூட உனக்கு நான் அப்டேட் பண்றேன். மேம் இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல, இல்ல கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் மறையுது, கிளியரா தெரியலனா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கு. கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு. செகண்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். 5 மார்க்குப்பா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 மார்க் தான். ஸோ இதை நீ தெளிவாக படிச்சுட்டு இதில் வந்து ஜிபி ஏபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் இருக்கு, அதையும் சேர்த்து பார்த்துக்கோ. 5 மார்க்ல கேட்கலனா 2 மார்க்ல கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நிறைய அதுல இருந்து கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 அல்ஜிப்ரால இருந்து. ஸோ இந்த பக்கம் மேட்ரிக்ஸ் உனக்கு கீழே இருக்கு. இந்த லாஸ்ட் 2 ரோமன் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். அது இல்லாம ஸ்கொயர் ரூட், ஜிசிடி இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். டாபிக் வைஸ்ன்னு பார்த்தனாலே உன்னாலே அனலைஸ் பண்ணி ஓகே போன வருஷம் இது கேட்டிருக்காங்க, இப்போ இந்த வருஷம் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். நமக்கு தேர்ட் சாப்டர்ல வந்து 8 மார்க்கும் இருக்கு. 8 மார்க்ல என்ன இருக்குன்னா நமக்கு கிராஃப் இருக்கு. கிராஃப் ஆஃப் வேரியேஷன் ஒன்று, இன்னொன்று குவாட்ராட்டிக் கிராஃப். நீ கிராஃப் ஆஃப் வேரியேஷன் பார்க்கறது நான் உனக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். எய்தர் ஒன், இது இல்லைனா அது, ஏதோ ஒன்று பார்த்தா ஓகே. அதை பார்த்தாலே 8 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்று தெளிவாக பார்த்துக்கோ, அதில் இருக்க எல்லாமே பார்த்துக்கோ. இப்போ கிராஃப் ஆஃப் வேரியேஷனில் டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன் 2 இருக்கு. ரெண்டையுமே நீ பார்த்துடணும். இதில் ஒரு சாய்ஸ் வச்சுட்டு அப்புறம் குவாட்ராட்டிக் கிராஃப்ல 2 டைப்ல அதில் ஒரு சாய்ஸ் வச்சுனா உனக்கு 8 மார்க் கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். நான் ஷியோரிட்டி கொடுக்க முடியாது. ஸோ ஒரு டாபிக் எய்தர் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்துக்கோ, இல்லைனா செகண்ட் டாபிக் பார்த்துக்கோ. கண்டிப்பாக 8 மார்க் ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர் ஜியோமெட்ரியில 5 மார்க்ஸ் நமக்கு ரொம்ப கம்மி தான். ஒன்று தியரம் கேட்பாங்க, இல்லைனா இந்த எக்ஸாம்பிள் 4.32 இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுவுமே உனக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகே இது 5 மார்க். ஓகே எனக்கு இதுல வந்து பிரச்சனையே இல்லை, நான் ஃபுல்லா படிச்சிட்டேன். இந்த 3 தியரம் தானே சூப்பரா படிச்சிருக்கேன். 8 மார்க் இங்கேயுமே நமக்கு 3 இருக்கு. 3ல 2 நீ கண்டிப்பா பார்க்கணும். நான் உனக்கு ப்ரிஃபர் பண்றது சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷனும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டான்ஜென்ட் டு a சர்க்கிள். இது ரெண்டையும் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இதுல எனி 2 ஓகேயா, எனி 2 படிச்சனா கண்டிப்பா உன்னால அந்த இன்னொரு 8 மார்க்கும் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இங்கேயே 16 மார்க் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ல நீ வந்து ஆல்மோஸ்ட் 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். அப்புறம் 2 8 மார்க் முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 5 குவாடினேட் ஜியோமெட்ரியில உனக்கு வந்து அந்த ஏரியா ஆஃப் தி குவாடிலேட்ரல் அதுல இருந்து சம் வரும். ஸோ இதுல என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா இருக்குன்றத உனக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் வச்சு கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு பாருங்கடா. ஏன்னா இந்த தேர்ட் ரிவிஷன் இப்ப நீ படிக்க போதுதான் எழுதி பார்த்து படிக்கிறதுக்கு டைம் இருக்க போற டைம். ஓகே, இதுக்கு மேல நீ ப்ராக்டிகல்ஸ் முடிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் அப்போ மேம் எனக்கு வந்து 9 டேஸ் டைம் இருக்கு, 8 டேஸ் 9 டேஸ் வந்து மேக்ஸுக்கே டைம் இருக்கு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்டர் ஃபுல்லா எழுதி பார்க்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் புதுசா எழுதி பார்க்கப்போ உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டைம்ல நீ ரிவைஸ் பண்ணலாம். எஸ் எழுதியும் பார்க்கலாம் அந்த டைம்ல. பட் அந்த டைம்ல குயிக் ரிவிஷன் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்கா ரிவைஸ் பண்றியோ அவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். புதுசா அப்போ நீ ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. ஓகே, அதனால இந்த டைம்ல இந்த எல்லா சமயமே நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துரு. ஓகே, இது வந்து சாப்டர் 5க்கு. சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரி சாப்டர் ஒமிட் பண்றவங்க கூட இங்க கொடுத்துருக்க என்ன ஒரு 15 சம் இருக்குமா, இதை மட்டும் பார்த்துக்கோ. நீ நினைப்ப ஓகே நான் ட்ரிக்னோமெட்ரி ஒமிட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா மேம் கொடுத்த கொஸ்டின் சொல்லி நான் 5 மார்க் வந்து மிஸ் பண்ணாம எழுதிட்டேன். ஐடென்டி பேஸ் பண்ண சம்மு, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், டிப்ரெஷன் இவ்வளவுதான் அங்க இருக்க போது. டேபிளும் ஐடென்டியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ட்ரிக்னோமெட்ரி கூட ஈஸியா இருக்கும். ப்ரூவ் தட் சம்ல நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஸ்டக் ஆகி நிக்கிறேன். ஓகே ஸ்கிப் பண்ணிக்கோ பரவாயில்ல, ஆனா பார்த்துட்டு போயிரு இந்த சம்லாம். அங்க போய் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேயா, அடுத்து சாப்டர் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல ஃப்ரஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷேப் டு இன்னொரு ஷேப் வந்து ரீமோல்ட் பண்ணியிருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நீ கண்டிப்பா பார்க்கணும். ஸோ மேம் அப்போ ஃப்ரஸ்டம் மட்டும் பார்த்தா போதுமா, கோன் பார்க்க வேணாமா, எல்லாத்தையும் பாருங்க. 2 மார்க்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இது எல்லா சம்மே அகெயின் மென்சுரேஷன்ல இம்பார்ட்டன்ட்.
ஃபார்முலா சூப்பரா ஃபார்முலா ஷீட் எழுதி வச்சுக்கோ. ஃபார்முலாஸ்ல மிஸ்டேக் பண்ணாத. ஃபார்முலா போச்சுன்னா செம்மே போச்சு. ஓகேயா? ஸோ இதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. இது ஒரு ஈஸியான சாப்டர் தான். அடுத்து சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்கிப் பண்றவன் கூட ப்ராபபிலிட்டியை ஸ்கிப் பண்ணாத. ஓகேயா? ப்ராபபிலிட்டியிலிருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துரும். ஸோ இங்க உனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தனா இங்கேயுமே உனக்கு டோட்டலாக கவுண்ட் பண்ணா எக்ஸசைஸில் ஒரு 8 சம் வருது, எக்ஸாம்பிளில் ஒரு 5 சம், 13 சம் தான் இருக்கு. இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்டரையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. 5 மார்க். ஓகே, ஸோ 5 மார்க் இவ்வளோதான் நீ படிக்க வேண்டியது இருக்கு. எஸ் பசங்களா, நம்ம வந்து லாஸ்ட் மினிட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பப்ளிக் எக்ஸாமோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மினிட்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இதுக்கு நீ கண்ணை மூடி திறந்தா பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு காலையில். இப்போ நான் வேக்க பார்க்குறேன் தூங்கி எந்திரிச்சு. மேபி நாளைக்கு மார்னிங் உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக இருக்கலாம், தமிழ் எக்ஸாமாக இருக்கலாம், இங்கிலீஷ் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துடும் இல்லையா? ஸோ அவ்வளோ கம்மியாக தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த டைமை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. டைம் இஸ் ஸோ ப்ரீஷியஸ். ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக உட்காந்து படிச்சிங்கன்னா மேபி உன்னோட ட்ரீம் மார்க்கை விட அதிகமாக கூட நீ அச்சீவ் பண்ணலாம், உன்னோட இன்புட் நிறைய இருந்துச்சுன்னா. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். நான் வந்து உனக்காக ப்ரே பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி சூப்பராக உட்காந்து படித்து சூப்பராக மார்க் வாங்குவீங்க. எஸ் பசங்களா, உங்களால் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க.